ராசிபுரம். ராசிபுரம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞ்ச கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஒரு ஆர்டர் எடுத்துருக்குது, நல்லபடியா அதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. கருப்பன் உத்தரவிட்டு நல்லபடியா அந்த ஆர்டரை முடிச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி ஒரு 7 மாசத்துக்கு முன்ன ஒரு பெயிண்ட் ஆர்டர் எடுத்து தரேன். ஆனா யாரும் நம்பல. ஆனா இப்ப ஆர்டர் வந்துருச்சா இல்லையா? 10 லட்சம் ரூபா. இப்ப எத்தனை லட்சம் ரூபா? 12 லட்சம், 2 லட்சம் ரூபா அதிகமா அந்த ஆர்டர் எடுத்து வந்திருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு சிறப்பா வடிவத்து கொடுத்தரேன், நல்லபடியா அமைச்சு தரேன். கருப்பசாமி இப்ப இந்த பாலகன் கொஞ்சம் முந்திட்டு இருக்கிறான். இன்னும் எனக்கு இன்னொரு ஆர்டர் வேணும். கொஞ்சம் பொறுமையாரு. அவன்கிட்ட காசு எல்லாம் வாங்கல, எனக்கு எதை பண்ணும் அதை பண்ணுன்னு கேட்கல. தேவையில்லாத அகல காலம் வச்சுட்டீங்க, வேண்டாம், அந்த மாதிரி வேண்டாம். நீ உனக்கு இன்னொரு ஆர்டரும் அமைச்சு தரேன். தை மாதத்துக்கு மேல கருப்பம் உத்தரவிட்டு அந்த ஆர்டரை அமைச்சு தரேன். புரியுதா? நீ என்ன அதான் சொல்ல, இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சா? பெயிண்ட் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் 10 லட்சம் ரூபா உத்தரவிட்டேன். நீங்க நினைச்சதோட 2 லட்சம் அதிகமா போட்டு 12ஆ முடிச்சு கொடுத்துருக்கேன். அப்பயும் அந்த குழந்தை என்னன்னுச்சு, நான் எந்த பெயிண்ட் ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னு யோசனை பண்ணிருக்கணும். நல்லா விளக்கமா உங்ககிட்ட சொல்லி போங்க, கருப்புசாமி கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிதான் அனுப்பிச்சு விடுவேன். உண்டா? அதனால கருப்புசாமி அந்த ஆர்டரையும் நீங்க நம்பல, நான் நம்ப வச்சு அதான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இந்த ஆர்டரும் வருது. கொஞ்சம் இன்னொரு 40 நாள் பொறுமையா மிக்க நேரம்